அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, சாரா தெய்வ குழந்தைக்கு இன்னைக்கு சிகிச்சை நடந்திருக்கு. இந்த குழந்தைக்கு 16ஆம் தேதி கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுன்றது டாக்டர் அவங்க சொன்னது. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிற போல் உதவி யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த பிரார்த்தனைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. நீங்கள் உலகம் ஃபுல்லாக ஆத்மார்த்தமாக ஒரு 2 செகண்ட் இந்த சாரா குழந்தை நல்லபடியாக குணமாகணும், தணிக்கா குழந்தை நல்லபடியாக குணமாகணும், மற்ற எல்லா தெய்வ குழந்தையும் குணமாகறதுக்கு ஒரு 2 வினாடி இல்லை, ஒரு குறைஞ்சபட்சம் உங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற அந்த நேரம் ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். அது ஒரு மருத்துவரால் முடியாத சக்தியை கூட அந்த சக்தி வேலை செய்யும். ஸோ இந்த சாரா தெய்வ குழந்தைக்கு போதுமான உதவி கிடைக்கல. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு இன்சூரன்ஸ் சைடில் இருந்தும் சரி, நான் எதிர்பார்த்த மாதிரியும் ஒரு சில உதவிகள் கிடைக்காதனால தள்ளி போயிட்டே இருக்கப்போ, அவர் மருத்துவமனையில் அந்த மருத்துவர் ஒரு பெரிய கருணையோட, நீங்கள் 20லேருந்து 25 நாளில் இந்த காசை ரெடி பண்ணி கட்டுங்க, ஆனால் சொன்ன தேதியில் ஆப்ரேஷன் பண்ணிடணும், அதை தவிர்த்துறாதீங்க. ஏன்னா சின்ன குழந்தை. இன்னைக்கு காலைல கூட அவங்க அப்பா போய் நான் நேராக ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்தேன். என்னோட பெங்களூர் பயணத்துக்கு முன்னாடி போய் அந்த குழந்தைய போய் பார்த்துடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்போ தான் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அவர் சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு சார், டாக்டர் சொன்னார் அப்படின்ட்டு. இப்போ குழந்தை நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியே கொண்டு வச்சுருக்காங்க. உங்கள் எல்லாரோட பிரார்த்தனைனாலும் எப்படி தணிகா தேவிக்கு பர்த்டே வாழ்த்து சொல்கிற அளவுக்கு பேச கற்றுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி அவங்களால பேச முடியாது. அந்த காக்லியர் மிஷின் வச்சதுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த சாரா குழந்தையும் இந்த சிறு வயதில் இவ்வளோ பெரிய ஒரு மறுபிறவி எடுத்திருக்காங்கன்றது ஒரு பெரிய தெய்வ செயல் தான். அன்றைக்கி இந்த காக்லியர் மிஷின் சம்மந்தமாக அதோட நிறுவனர் பேசினார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த மாதிரி வயிற்றில் இருக்கும்போதே இந்த குழந்தைங்களுக்கு காது பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாதான்னா, சார் இப்போ வரைக்கும் அப்படி ஒரு டெக்னாலஜியை இன்னும் யாரும் உருவாக்கலை, கண்டுபிடிக்க முடியல. வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை காது கேட்குமா கேட்காதுன்ற அளவுக்கு எங்களால் சொல்ல முடியுது. நிறைய பேர் இன்னும் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க, அந்த ஆய்வு நடந்துக்கிட்டே இருக்குன்ட்டு. ஸோ அந்த இயற்கையோட பெரிய ரகசியம் காது. அம்மா வயிற்றில் கரு உருவாகி முதல் உருவாகிற உறுப்பு காது. அதே சமயத்தில் மனிதன் இறக்குறப்போ கடைசி வரைக்கும் அவன் உயிர் பிரிவு வரைக்கும் அந்த சூழ்நிலை வரப்போ அவனோட முதல் செயலில் இருக்கிற உறுப்பு காது. ஸோ இந்த காது ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை ரகசியம். இந்த ஓமோட பிரணவ வடிவம் தான் காது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒருத்தர் கூட பேசியிருந்தார், நான் பார்த்தேன். இது மாதிரி நம்ம தெய்வ குழந்தைங்கன்னு சொல்கிறத ஒரு பிரச்சாரமாகவே கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்பேற்பட்ட இந்த காது சம்மந்தமாக ஒரு விஷயம் நடக்குன்றது சாதாரண செயல் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் பல தடங்கள் இன்றைக்கி அவங்க அப்பா முகத்தை பார்க்குறப்போ ஒரு நம்பி இந்த ஒரு விஷயம் நீங்கள் நடக்காமல் போயிடுச்சு, கிடைக்காமல் போயிடுச்சுன்றப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், ஐயா ஏதாவது ஒரு வகையில் ஒரு அற்புதம் நடக்கும், நீங்கள் கண்டிப்பாக இந்த குழந்தை குணமாகி எல்லாமும் நல்லபடியாக முடிஞ்சு வடப்பள்ளி ஆண்டவர் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இந்த குழந்தைக்கு முடிஞ்ச உதவியும் செய்யுங்க. உதவியோட பிரார்த்தனை ரொம்ப அளப்பரியுது. இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிங்க, சாரா தெய்வ குழந்தைக்காக. எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி.